Hi, high flyers, sky breakers, exam warriors. Let's gear up. வாங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸில் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், அக்சலரேஷன், ஸ்பீடு, வெலாசிட்டி இதோட டெஃபினேஷன்ஸ், ஃபார்முலாஸ், யூனிட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நேரத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறலனா அது ஸ்டேஷனரி. ஓகேவா? அப்போ மாறிச்சுனா தான் அது அங்கே இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ if an object does not change its position with respect to time, it is said to be stationary. If the object changes its position with respect to time னா அது மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஐசக் அசிமோவ் அப்படின்றவர் தான் ஃபாதர் ஆஃப் ரோபோட். அது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ். பிலிப்பைன்ஸ் லாங்குவேஜ்ல ஹியூமன் மிஷின் அப்படின்னு அர்த்தம் ரோபோட்டோட மீனிங். அடுத்து ஸ்பீடு பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் மூணுமே பார்த்துக்கணும். அதுக்கு முன்னால் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடையில டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். டிஸ்டன்ஸ்னா தொலைவு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. வேகம்னா ஸ்பீடு, திசை வேகம்னா வெலாசிட்டி, முடுக்கம்னா அக்சலரேஷன். இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஒன்று பார்ப்போம். டிஸ்டன்ஸ் தொலைவு, பொருள் கடந்த தொலைவு அப்படின்னா என்னன்னா ஏங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து பிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பொருள் மூவ் ஆகி போகுதுன்னா எவ்வளோ தொலைவு கடந்திருக்கு அதான் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் இப்போ 10 கிலோமீட்டர் ஏபி இடையில 10 டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அப்போ ஆப்ஜெக்ட் கடந்த தொலைவு எவ்வளோ 10 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு ஒரு யூனிட் வேணும். எஸ்ஐ யூனிட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம லென்த் மெஷர் பண்ணுறது மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ மீட்டர் இது. ஸோ எஸ்ஐ அழகு என்னது மீட்டர், டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது. ஓகேவா? வித் டேரக்ஷனோட சொன்னா தான் வெக்டர் குவான்டிட்டி. வெறும் நம்பர் மட்டும் ஒரு டேரக்ஷன் இல்லைனா, டேரக்ஷன் மென்ஷன் பண்ணலனா அப்போ அது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் an object and the final position of the object. அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. அடுத்து ஸ்பீடு, வேகம். டைமை பொறுத்து எவ்வளோ ஸ்பீடில் போறீங்கன்னு சொல்றது. திசைக்கும் வேகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்பீடுங்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ் பை டைம், அவ்வளோதான். வேகத்தை பொறுத்து எவ்வளோ தொலைவு கடந்திருக்கும், தொலைவு பை காலம் தான் வேகம். இதுக்கும் யூனிட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் லென்த் தான், அதனால் மீட்டர் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், ஏன்னா அது டேரக்ஷன் இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டேரக்ஷன் சேர்ந்து வரதால அது வெக்டார் அழகு. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார். இப்போ தொலைவு வேகம், தொலைவு பை காலம். அப்போ தொலைவுக்கு மீட்டர், காலத்துக்கு செகண்ட். அப்போ மீட்டர் பை செகண்ட். ஓகே, ஸ்பீடுக்கு டேரக்ஷன்லாம் இல்லை, டேரக்ஷன் இல்லை, அதனால ஸ்கேலார். ஸ்பீடுக்கு மீட்டர் பை வினாடி. ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் அளவு தான், டிஸ்டன்ஸும் ஸ்கேலார் அளவு தான். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அளவு. அடுத்து வெலாசிட்டி. வெலாசிட்டினாலே திசை வேகம், வார்த்தையிலே திசை வந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து டேரக்ஷன் இருக்கு. ஸோ திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ சேம் யூனிட் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர் தான் போட்டோம், அதனால பை டைம், மீட்டர் பை டைம் செகண்ட், மீட்டர் பை வினாடி, அவ்வளோதான். ஸ்கேலார் வெக்டரா டிஸ்பிளேஸ்மெண்ட், சாரி வெலாசிட்டி வெக்டார் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் தான், வெலாசிட்டி வெக்டார் தான். ஓகே, அடுத்து முடுக்கம். திசை வேகம் இருக்கு, நேரத்தை பொறுத்து முடுக்கம் கொடுக்கணும். இப்போ கியர்லாம் போட்டோம் இல்லையா, கான்ஸ்டன்டாக ட்ராவல் ஆகல, வேகம் வந்து மாறுது. நம்ம புவியீர்ப்பு முடுக்கம் சொல்லுவோம் இல்லையா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ முடுக்கம் அடையுது. வண்டியில் ஆக்சலரேஷன் கொடுக்குறோம். அப்போ நம்ம ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது என்ன, அது முடுக்கம் அடையுது வெஹிக்கிளில் போகும்போது. ஓகேவா? நம்ம காரில் ஏபிசி அக்சலரேஷன், பிரேக், கிளட்ச் சொல்கிறோம்ல, ஆக்சலரேஷன் நமக்கும்போது முடுக்கம் அடையுது. அப்போ நம்ம திசை வேகம் என்ன ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு 2 மீட்டர் பர் வினாடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம முடுக்கம் அடையுதுன்னு அர்த்தம். ஆக்சலரேட் பண்ணுறதுனா என்ன பண்ணுறது? இன்ஜின் போகிற பெட்ரோல் அளவு நம்ம அதிகப்படுத்துறோம். அப்போ நம்ம மாற்றி அமைக்கணும். முடுக்கம் அடைய வைக்கிறதுனா என்ன? திசை வேகம் மாற்றம் அடைகிறது, திசை வேக மாறுபாடு. ஓகேவா? முடுக்கம் ஈக்குவல் டு திசை வேக மாறுபாடு பை காலம். அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை காலம் டைம். ஓகே, இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது? ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். இறுதி திசை வேகம், ஆரம்ப திசை வேகம் ரெண்டு இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு பார்க்கணும். இப்போ முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு இறுதி திசை வேகம் மைனஸ் ஆரம்ப திசை வேகம், தொடக்க திசை வேகம் டிவைடட் பை காலம். இதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் அர்த்தம். அக்சலரேஷன் ஸ்மாலர் தான் சொல்லுவோம். அப்போ ஸ்மாலர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். இதுதான் முடுக்கத்துக்கான சமன்பாடு. இது வேற மாதிரி எப்படி சொல்றது? ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ. வினா என்னது? ஃபைனல் வெலாசிட்டி, யூனா இனிஷியல் வெலாசிட்டி, வி மைனஸ் யூ பை டைம். ஸோ இந்த சமன்பாடு ரொம்ப முக்கியம். முடுக்கத்துக்கான அழகு என்ன? இப்போ வெலாசிட்டிக்கு என்ன அழகு பார்த்தோம்? மீட்டர் பை வினாடி பார்த்தோம். அப்போ நம்ம வந்து முடுக்கத்துக்கு பார்க்கும்போது அக்சலரேஷன் பை டைம். அப்போ கீழே ஒரு டைமுக்கு ஒரு செகண்ட் இருக்கு. இப்போ அக்சலரேஷனுடைய யூனிட் என்ன சொன்னா, யூனிட் ஆஃப் அக்சலரேஷன் என்னன்னா அழகு என்ன? மீட்டர் பை வினாடி எதுவுமே கீழே ஒரு வினாடி இருக்கு. அப்போ 2 செகண்ட் மேலே வருது. மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் ஆகிடும், மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, இதில் திசை வேகம், அதனால இதுவும் வெக்டர் குவான்டிட்டி தான். அக்சலரேஷன்றதும் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ஓகேவா?